வணக்கம். போன மே 13ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மார்க்கமாக சீதளபதி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு என்னோடய அப்பாவுக்கு திதி கொடுக்கலாம் அப்படின்னு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். வழக்கமாக நம்ம திதி கொடுக்கறதுக்கு அந்த பெரியவங்க இறந்த திதி அல்லது இங்கிலீஷ் தேதி அந்த மாதிரி அந்த தேதியில் போய் மற்ற இடத்துல கொடுப்போம். ஆனால் இந்த சீதளபதி அப்படிங்கிற ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, திதி கொடுப்பதற்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது. பெரியவங்க இறந்த திதியிலையோ அல்லது ஆங்கில தேதியிலோ கொடுக்கறது சிறப்பு. இருந்தாலும் அந்த தேதி தெரியாதவங்க எப்போ வேணால் போயிட்டு கொடுக்கலாம். அவங்க இறந்து ஒரு வருஷம் கழித்து எப்போ வேணால் போய் கொடுக்கலாம் இந்த இடத்துல. இப்போ தஞ்சாவூர் ஹைவேலேருந்து கும்பகோணம் ரோடுக்கு டேர்ன் பண்ண போகிறோம். நான் இந்த கும்பகோணம் ரோட்டில் ட்ராவல் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆகுது. முன்னாடி ரோடு சரியில்லை. தஞ்சாவூர் டு கும்பகோணம் டிஸ்டன்ஸ் என்னவோ ஒரு 35-40 கிலோமீட்டர் தான். ஆனால் போகிறதுக்கு 1-1 1/2 மணி நேரம் ஆயிரும். டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக். ரோடு வேறு ரொம்ப குறுகலாக இருந்தது. இப்போ 4-வே ரோடு அருமையாக போட்டிருக்கிறதுனால தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணத்துக்கு ஜஸ்ட் 20-25 நிமிடங்களில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது. நடுவில் ஒரு டோல் பூத் இருக்குது. கும்பகோணம் ரோடை ரொம்ப வருஷமாக குறுகலாக பார்த்துட்டு இந்த 4-வேல பயணிக்கிறதே ரொம்ப நல்லா இருந்தது. புது ரோடு வேறு இல்லையா, ரொம்ப அருமையாக இருந்துச்சு ட்ராவல். இந்த ரூட் வழியாகவே போயிட்டுருக்கும்பொழுது நமக்கு சர்வீஸ் ரோடு சுவாமி மலையெல்லாம் 3 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி பட்டீஸ்வரம் எல்லாமே டைவர்ட் பண்ணி ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ கும்பகோணம் நெருங்கியாச்சு. நம்ம இந்த 4-வேலேருந்து சர்வீஸ் ரோட்டில் டைவர்ட் பண்ணி கும்பகோணம் சிட்டி வழியாக உள்ளே போயிட்டு சீதளபதி நோக்கி போக போகிறோம். அதுக்கு நாம் தேர்ந்தெடுக்கிற ரூட் காரைக்கால் திருநள்ளாறு ரூட் வழியாக போக போகிறோம். இப்போ அந்த வேனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ளூ போர்டு நமக்கு தெரியும், நன்னிலம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ரூட்டில் தான் போகிறோம். அந்த ரூட்டில் அப்படியே லெஃப்ட் டர்ன் எடுத்து போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னா அகைன் ஒரு லெஃப்ட் டர்ன் திருநள்ளாறு காரைக்கால் ரூட்டு திரும்பும். அதில் ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டுருக்க வேண்டியதான். ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் 40 அது மாதிரி. குறுக்கால போகிறதுக்கெல்லாம் ரோடு இருக்குது. நாச்சியார் கோயில் இது வழியாக பூந்தோட்டம் ரோடு பிடிச்சி போகலாம். ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், டைம் எடுக்கும். அதனால் நான் எப்பவுமே இந்த ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் போகிறது. அப்படி இல்லைன்னா தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை ரூட்டுக்கு நடுவில் அந்த பூந்தோட்டம்ங்கிற ஏரியா வரும். இப்போ நம்ம கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் திருநள்ளாறு ரூட்டில் பயணிக்கும் பொழுது அந்த மயிலாடுதுறை திருவாரூர் ரோடு இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் டர்ன் எடுத்து அதே ரூட்டில் ஒரு 8-10 கிலோமீட்டர்ஸ் பயணித்தோன்னா நமக்கு பூந்தோட்டம்ங்கிற இடம் வரும். நடுவில் பேரளம் அப்படிங்கிற ரயில்வே ட்ராக்கு கிராஸ் பண்ணுவோம். ரயில் வசதிகளும் உண்டு இந்த ஊருக்கு வர்றதுக்கு. ஆக்சுவலாக கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு பக்கத்தில் தான் அந்த சீதளபதி இருக்குது. திதி கொடுக்க வந்ததுனால சாப்பாடில் வெறும் வயிற்றோடு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம பூந்தோட்டம் அந்த பாலம் கிராஸ் பண்ணி ரைட் சைடு டைவர்ட் பண்ணி உள்ளே நுழைஞ்சோன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு உள்ளே போகும். பட் நம்ம அதில் டைவர்ட் ஆகாமல் சீதளபதி நோக்கி நேராக போக போகிறோம். ஒரு குறுகிய ரோடாக வரும் அது. கூத்தனூர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் ரோடு அருமையாக இருக்கும். ஏன்னா மகா சரஸ்வதி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால் ரோடு நல்லா போட்டிருப்பாங்க போல். ஆனால் கூத்தனூர் தாண்டி சீதளபதி போகிற அந்த கிராமத்தோட ரோடு நான் எப்போ பார்த்தோன்னா அப்படியே இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இந்த ரூட்லேயே ஒரு அரௌண்ட் 1 கிலோமீட்டர் போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு லெஃப்ட்டு டைவர்ட் பண்ணுற அந்த போர்ட் பார்க்கலாம். அதோ இங்கே தெரியுது. இதுக்குள்ளே போகணும். நம்ம இப்போ அப்படியே நேராக போவோம். இப்போ போயிட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். அந்த கோயிலுக்கு பேர், சீதளபதியில் இருக்க கோயிலுக்கு பேர் ஆதி விநாயகர் கோயில் அப்படிம்பாங்க. ஈசன் முக்தீஸ்வரர் அப்படிம்பாங்க. இது திலதர்ப்பணபுரி அப்படிங்கிற ஒரு பேரும் இந்த கோயிலுக்கு இருக்குது. இப்போ நம்ம அந்த கோயில் கேம்பஸ் வந்துட்டோம். ஆக்சுவலாக போன வருஷம்லாம் நான் காரில் உள்ளே போனேன். ஆனால் இந்த டைம் வாட்ச்மேன் அந்த ப்ளூ ஷர்ட்டில் வருவார். கார்லாம் உள்ளே வரக்கூடாது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டார். என்ன ரீசன் தெரியல. அதனால் கார் அப்படியே வெளியில் பார்க் பண்ணேன். வேத பாடசாலை இங்கே இருக்குது. 7 வருஷம் கோச்சிங் போல் இங்கே படிக்கிற பசங்களே இங்கே அப்படியே திதியெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வண்டியை ரிவர்ஸ் எடுத்து கொஞ்சம் நிழலாக பார்த்து ஓரமாக நிறுத்த போகிறேன். முதல் கோவிடுக்கு முன்னாடி 2020 வந்தோம். அப்போ இங்கே 8:30க்கு முன்னாடியே வந்துடணும். 8:30க்கு மேலே வந்தால் கொஞ்சம் திதி கொடுக்கறதுக்கு கஷ்டம். பட் இப்பொழுது 9:30லேருந்து 12க்குள்ளார திதி கொடுக்குறாங்க போல். இந்த ஊர் அரிசில் ஆறு கரையில் அமைந்திருக்கு. வேத பாடசாலை கோவிலின் சுற்றுச்சூழல். நன்றி, வணக்கம்.